வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் பிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பக்கவாதம் இளம் வயதினரை தாக்குவதற்கு உண்டான காரணங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் ஸ்ட்ரோக்கை பற்றி போட்டுட்டு இருக்கோம், நிறைய ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பக்கவாதம் ஏன் வருது, எதனால் வருது அப்படிங்கிறத நிறைய பார்த்துட்டோம். அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் என்ன, எப்படி பண்ணால் பக்கவாதத்திலேருந்து முழுமையாக வெளியில் வர முடியும். ஒரு பர்சனோட வீடியோவுமே படுத்த படுக்கையாக இருந்து அவரை நல்லாகி எல்லா மூமெண்ட் வர்றதுக்கான வீடியோவுமே நம்ம போட்டிருக்கோம். பட் இந்த பக்கவாதம் இப்போ இருக்கிற இளம் தலைமுறையில் நிறைய பேர்த்த பாதிக்குது. அதுக்கு உண்டான காரணத்தை தான் நீ மிக மிக முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உணவுல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே அந்த கரெக்டான டைம்ல சாப்பிட்றது கிடையாது. சாப்பிட்ற டைம் மாதிரி சாப்பிட்றாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நைட்டு 10 மணிக்கும் 11 மணிக்கும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப தவறுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோவில் அறிவுறுத்திட்டே இருக்கிறோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே சாப்பிட்டுட்டு சீக்கிரமே பெட்டுக்கு போனோம்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட முடியும், எந்த வியாதி நோய் நொடியும் வராமல் காப்பாற்றிக்க முடியும்னு அந்த காலத்தில் பெரியவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தலைமுறையினர் எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் எல்லாமே மறந்துருச்சு. ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க, ஐடி ஜாப் போகிறவங்க எல்லாருமே 12 மணிக்கு சாப்பிட்றது ஒரு ஃபேஷனாக வச்சுட்டாங்க. இன்னைக்கு கல்ச்சருமே பார்த்தீங்கன்னா நைட் ஷோ போகிறோம் அப்படின்னா வெளியில் சாப்பிட்டுட்டு நைட் ஷோ போயிட்டு கண் முழிச்சு வரோம். ஸோ இது எத்தனை பேர்த்த அஃபெக்ட் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியவே மாட்டுது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கடையில் சாப்பிட்ற இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு கேலரி இருக்காது, நல்ல வெந்து இருக்காது. பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் வாங்கி பதப்படுத்தின உணவை தான் சாப்பாடாக பயன்படுத்தி கொடுக்குறாங்கிறது மிக அதிர்ச்சியான ஒரு உண்மை. இது எல்லாத்துக்குமே தெரியும், தெரிஞ்சுமே நம்ம இந்த தப்பை செய்கிறோம். இந்த தப்பு செய்யறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நேரம் தவறி சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு பக்கவாதம் வருது, டயபெட்டிஸ் வருது அப்படிங்கிறது லேட்டர் டேஸ்ல தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால சாப்பாடை நேரம் தவறாம ரொம்ப ஏர்லியரா, அதாவது ஒரு 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளார ஈவினிங் டைம்ல கரெக்டாக எடுத்துக்கணும். காலையில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிலேருந்து ஒரு 8:30 மணிக்குள்ளார எடுத்துக்கணும். மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணிக்குள்ளார எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த டைம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த விதமான வியாதியும் வராது. பக்கவாதம் வந்தவங்களுக்கு நம்ம உணவு லேட்டா சாப்பிட்றாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தான் இன்னைக்கு சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கேன். நிறைய டைம் இதை நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸை நம்ம சென்டர்ல பார்க்குறோம். அதனால உணவை கரெக்டாக சாப்பிடுங்க. அவுட் சைடில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. அப்படி அவுட் சைடில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த போல டைம் பார்த்து கரெக்டாக நல்ல இடத்துல சாப்பிடுங்க, சுகாதாரமான இருக்கிற இடத்துல பார்த்து சாப்பிடுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, தூங்குறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு 9லேருந்து 10 மணிக்கு ஆயிடுச்சுன்னா பெட்ல போய் படுத்துக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளம் தலைமுறை நிறைய பேர் எல்லாரும் நைட் டியூட்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்குற டைம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இதனால தூங்குற டைம் மாறி போயிடுது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூங்குற டைம் மாறி போச்சு. தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் சுரக்கணும். அது நிறைய பேருக்கு சுரக்காமே போயிடுது. இந்த பக்கவாதம் வந்தவங்களும் சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல அப்படின்னு சொல்றதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்காம இருக்கிறது தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த சர்க்கேடியன் ரிதம்னு ஒன்று இருக்கு. நம்ம பாடியில பார்த்தீங்கன்னா அந்த ரிதம் இருக்கும். இத்தனை டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும்னு அந்த ரிதம் இருக்கும். அந்த ரிதம் எல்லாம் மாறி போறதுனால தான் நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரோக் வருது. அதனால தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கத்தை கெடுத்துட்டு நிறைய பேர் லேட் நைட், அதாவது தூங்குற டைம் பார்த்தீங்கன்னா இந்த 10 மணிலேருந்து விடிய காலையில 3 மணி வரைக்கும் நம்ம எந்த வேலையும் வச்சுக்க கூடாது. தூங்குற டைம்ல தான் பாடியில டீடாக்ஸ் நிறைய நடக்கும். அதாவது லிவர் பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும் அந்த டைம்ல தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னி தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும். மெயினாக லங்ஸ் தன்னோட வேலையை ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல நல்லா செஞ்சுட்டு இருக்கும். வயிறு மெயினாக கட்டு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் எல்லாமே டைஜஸ்ட் ஆகிறது இந்த டைம்ல தான். அந்த கட்டு வீணா போகிறதுனால தான் நிறைய பேருக்கு வியாதிகள் வருது. ஸோ தூக்கம் கண்டிப்பாக இருந்தால் தான்
பாடியில் இருக்க டாக்ஸின் எல்லாமே வெளியில போகும். இந்த டாக்ஸின் எல்லாமே சேர்ந்து போறதுனால தான் நமக்கு நிறைய வகையான வியாதிகள், பக்கவாதம் வர்றதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்குது. ஸோ அதனால தூங்குறத வந்து எல்லாரும் ஏர்லியரா போய் படுத்துட்டு ஏர்லியரா எழுந்திரிக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி பக்கவாதம் வந்தவங்களுக்கு வந்து நம்ம மெயினா சொல்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு எனக்கு தூக்கம் வரமாட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி தூக்கம் வரமாட்டுது அப்படின்னு சொன்னா கரெக்டா சாப்பிடுங்க, நல்லா டைமுக்கு சாப்பிடுங்க. 9 மணிக்கு போய் பெட்ல படுத்துருங்க. மொபைல் போன் யூஸ் பண்ணாம படுத்து ஒரு 15 நாள்ல இருந்து ஒரு 30 நாள் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கம் கரெக்டான டைம்ல வர ஆரம்பிச்சிடும். எப்போதுமே ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கும் போது நிறைய தடங்கள் வரும். பாத்தீங்கன்னா 9 மணிக்கு மேலதான் ஏதாவது வேலை வரும், ஏதாவது செய்ய வேண்டியது வரும். அது எல்லாத்தையும் உரம் கட்டிட்டு நம்ம கரெக்டா சீக்கிரமா ஒரு 9 மணிக்கு படுங்க. ரொம்ப எர்லியரா எழுந்திரிங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருங்க. எழுந்திரிச்சு ஏன் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, காலையில பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஏர்லி மார்னிங் டைம்ல நமக்கு ஒரு வேலையை என்ன நினைக்கிறோமோ அந்த வேலையை வந்து செய்யறதுக்கு உண்டான சக்தி, எனர்ஜி வந்து நம்மள்ட்ட நிறைய இருக்கும். ஸோ அதனால எர்லியரா எழுந்திரிச்சு நம்ம என்ன டார்கெட் வச்சிருக்கோம், எப்படி இதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற விஷயம், எப்படி நம்ம ஒரு ஒர்க்கை வந்து இன்னைக்கு டே ஃபுல்லா வச்சுக்க எல்லாத்தையும் ஒரு பிளான் பண்ணி பக்காவா செஞ்சோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்ல வந்தவங்க காப்பாத்திக்க முடியும். அந்த ஸ்ட்ரோக் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்குங்கிற ஒரு பிரச்சனையும் மட்டும் இல்லாம வேற எந்த விதமான ப்ராப்ளத்துல இருந்தும் வராம இது பண்ண பாதுகாத்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேலை பளு. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் போறாங்க. பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நைட் டியூட்டி தாங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நைட் டியூட்டி பாக்குறாங்க. நைட் டியூட்டி பாக்குறது தப்பு இல்லைங்க, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணலாம். வேலை கிடைக்குது அப்படிதான் பண்ணணும், ஆப்ஷன் இருக்கவங்க பண்ணலாம். பட் அப்படி ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா தன்னோட ஹெல்த் கண்டிப்பா போயிடும் பிற்காலத்துல. அதனாலதான் நம்ம நிறைய வகையான பிரச்சனைகளுக்கு வரும். ஸோ அதனால நைட் டியூட்டி மேக்சிமம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அவாய்ட் பண்றது நல்லது இல்லைங்க. நைட் டியூட்டி நீங்க வேலை பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனையை வேலை கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். நிறைய டைம் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, நைட் டியூட்டி எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. அதான் 10 to 3 மணி வரைக்கும் கண்டிப்பா நீங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம். அந்த டைம்ல ரெஸ்ட் எடுத்தாதான் உங்களோட ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே அடுத்து நல்லா வேலை செய்யும். உங்களால எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும், எந்த ப்ராப்ளம் வராம பாதுகாத்துக்க முடியும். ஸோ வேலை பளு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இளம் தலைமுறை பாதிக்கிறதுக்கு இன்னொரு அவசியம் என்னன்னா தண்ணி. நீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம நிறைய வீடியோஸ்ல இதை பத்தி நான் ஒரு தனியாவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். நீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 12 டம்ளர் தண்ணி, அதாவது மினிமம் ஒரு 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும்னு சொல்றோம். இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ப்ராப்பரான டைம்ல குடிக்கிறதே கிடையாது. அப்படி குடிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா குடிக்கிறாங்க. அதுலயும் நிறைய பேருக்கு அந்த தண்ணி எப்படி குடிக்கணுங்கிறது தெரிய மாட்டேது. நம்ம தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு தாகம், அதாவது ஒரு பசி எடுக்குது அப்படின்னா அது தண்ணிக்கு உண்டான பசியா இல்ல சாப்பாட்டுக்கு உண்டான பசியாங்கிற வித்தியாசமே தெரிய மாட்டேது. தண்ணி தாகம் எடுத்துச்சு அப்படின்னா அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து டம்ளர் எடுத்து தண்ணியை ஊத்தி சிப்பை சிப்பா குடிக்கணும். அப்பதான் அந்த தண்ணி வந்து நமக்கு நல்லா போய் நமக்கு உண்டான சக்தியை கொடுக்கும். தண்ணியோட pH பாத்தீங்கன்னா 7, அதாவது அமிலமும் கிடையாது, காரமும் கிடையாது. நம்மளோட உள்ள உறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்யறதுக்கும் செரிமானம் ஆகிறதுக்கும் இந்த தண்ணி தான் ரொம்ப அவசியம். இந்த தண்ணி போதுமான அளவுக்கு இல்லாம போகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மலைக்குடல்ல இருக்கிற தண்ணியை உறிஞ்சதுனாலதான் நமக்கு கான்ஸ்டிபேஷன்ங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும். நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்குது. ஸோ தண்ணி நீங்க நிறைய குடிச்சீங்கன்னா மோஷன் நல்லா போகும். தண்ணியை நீங்க நிறைய குடிக்கல அப்படின்னா உங்க மலைக்குடல்ல இருக்க தண்ணியை உங்க வயிறு உறிஞ்ச ஆரம்பிக்கும். உறிஞ்ச ஆரம்பிக்கிறதுனாலதான் நிறைய பேருக்கு மலம் இறுகி போகுது, டைட்டா போகுது, கரெக்டா எனக்கு போக மாட்டேது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட உடல் ஆரோக்கியமே வந்து மலம் நல்லபடியா போச்சு அப்படின்னா அதுதான் உடல் ஆரோக்கியம். அவங்களுக்கு வந்து மலம் கழிக்கிறதுல ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அறிகுறி. ஸோ அதனால வந்து மலம் நல்லா போகணும் அப்படின்னா நம்ம தண்ணீரை வந்து கரெக்டா குடிக்கணும். அதே மாதிரி தண்ணி குடிக்கும்போது பாத்தீங்கன்னா உட்காந்து குடிக்கணும்னு சொல்றோம். ஏன் உட்காந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, உட்காந்து தண்ணி குடிக்கும்போது தான் அங்க இருக்க தசைகள் வந்து பாத்தீங்கன்னா அதுல கரெக்டா போயிட்டே இருக்கும். தண்ணியை மடக்குன்னு ஊற்றும் போது என்னன்னா அந்த தசை சீக்கிரம் தளர்ந்து போறதுனால அந்த பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தசை சீக்கிரம் தளர்ந்து போகுது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதோட வேலையை வந்து கரெக்டா ப்ராப்பரா கிடைக்கிறது இல்லை. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ப குடிச்சாலும் அந்த நீரை வந்து ஒரு சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு குடிக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சாப்பிடும் போது அதோட சேர்ந்து தண்ணியை குடிச்சிடுறாங்க. சாப்பிடும் போது வந்து தண்ணீர் வந்து குடிக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது ஒரு விதமான அமிலம் வந்து நமக்கு சுரக்கும். அந்த அமிலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டை வந்து செரிமானம் ஆகிறதுக்கு உண்டான அமிலம். அப்ப தண்ணியை நம்ம ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா அது நியூட்ரலைஸ்ட் ஆயிடுது. ஸோ அதனால செரிமானம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால வந்து தண்ணியை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணும். இல்லை அப்படின்னா சாப்பிட்டோம்னா 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கணும். ஒரு நாளைக்கு 12 டம்ளர் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும்.
பக்கவாதம் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியா குடிக்கலாம். மற்ற ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் தண்ணியை வந்து அந்த காலத்துல மருந்தா உபயோகிக்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் தண்ணியை வந்து அந்த காலத்திலே மருந்தா உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரோக்கை பற்றி ஒரு அவேர்னஸ் யாருக்குமே இல்லை. ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, சார் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்ட்ரோக்னா என்னன்னு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா ஒரு ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க ரோட்டில் நடந்து போகிறாங்க வர்றாங்கன்னா அவங்கள வந்து கூர்ந்து கவனிக்கணும். ஓ இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஸோ அப்படின்னு நம்மளுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் நமக்கு நாளைக்கு வராமல் பாதுகாத்துக்க முடியும். உங்களுக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கோ வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு இதனால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாலண்டியராக சொல்லி கொண்டு போய் சொல்லும்போது என்ன, சமுதாயத்தில் இந்த மாதிரி பக்கவாதங்கிற ஒரு பிரச்சனை வராமல் நம்மளால பாதுகாத்துக்க முடியும். இளம் தலைமுறையினருக்கு வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உணவு ப்ராப்பராக சாப்பிடாம இருக்கிறது, நல்ல தூங்காம இருக்கிறது, வேலைகள் காரணமா இது பண்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியோட அவசியத்தை பத்தி தெரியாம இருக்கிறது, அதுக்கப்புறம் போதுமான அளவு ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் இல்லாம இருக்குது. இதுதான் மிக முக்கிய காரணமா பார்க்குறோம். இதை தவிர இளமுறையில பாதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறமேல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக்கிங் இருக்கிறது, ஒரு ஆல்கஹாலிசம் இருக்கிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா மிக முக்கிய காரணம் இன்னும் இதை தவிர மிக முக்கிய காரணம் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்கு. ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா இந்த பக்கவாதத்தை கொண்டு வந்துடுது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வேணும். ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி மனுஷனால எந்த விஷயத்தையுமே சாதிக்க முடியாது. பட் அது அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சாப்பிடுங்க, தூங்குங்க, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க, டெய்லி ஒரு 5 to 10 minutes ஒரு நல்ல ஹார்டான ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்க, 15 to 20 minutes ஒரு வாக்கிங் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கவாதங்கிற ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர் உறவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.